நீங்கள் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கும் மொபைல் போனில் உள்ள ஜிபிஎஸ் கருவி தனது கடிகாரத்தின் நேரத்தை தினமும் 38 மைக்ரோ வினாடிகள் செயற்கையாக குறைத்து வைத்துக் கொள்கிறது. ஒருவேளை அது அப்படி செய்யாவிட்டால் அடுத்த ஒரே நாளில் நீங்கள் கூகுள் மேப்பில் தேடும் இடத்திற்கும் உண்மையான இடத்திற்குமான தூரம் 10 கிலோமீட்டர் மாறிவிடும். மற்றொரு பக்கம், நீங்கள் ஒரு உயரமான மலை உச்சியில் நின்றால் தரையில் நிற்கும் ஒருவரை விட உங்களுக்கு வயதாகும் வேகம் மிகச்சிறிய அளவில் அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம், நாம் இரவு வானில் பார்க்கும் பல நட்சத்திரங்கள் உண்மையில் நாம் பார்க்கும் அந்த இடத்தில் இல்லை. அவற்றின் ஒளி ஒரு மாபெரும் கண்ணாடியில் பட்டு வளைவதைப் போல வளைந்து நம் கண்களை வந்தடைகிறது. மொபைல் போனின் ஜிபிஎஸ் பிழை, மலை உச்சியில் வயதாகும் வேகம், வளைந்து வரும் நட்சத்திரத்தின் ஒளி, இவை மூன்றிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தோன்றும். ஆனால் இவை அத்தனையும் பிரபஞ்சத்தின் ஒற்றை விதியின் பக்க விளைவுகள். இதுவரை மனிதகுலம் வாழ்ந்த பல ஆயிரம் வருட வரலாற்றில் நமது பிரபஞ்சத்தின் இரகசிய கட்டமைப்பை உடைத்தெறிந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற அந்த மாபெரும் அறிவியல் காவியத்தின் அறியப்படாத பக்கங்களை இன்று ஆழமாக பார்க்கலாம். அத்தியாயம் 1. வெற்றுவெளி என்ற மாபெரும் மாயை. பொது சார்பியல் கோட்பாட்டை புரிந்து கொள்ள நாம் முதலில் ஸ்பேஸ் எனப்படும் விண்வெளியை பற்றிய நமது பழைய பார்வையை உடைக்க வேண்டும். ஐசக் நியூட்டன் காலத்தில் விண்வெளி என்பது ஒரு பிரம்மாண்டமான காலியான வெற்று மேடை, எம்டி ஸ்டேஜ் என்று நம்பப்பட்டது. அந்த மேடையில் சூரியன், பூமி, நட்சத்திரங்கள் என்ற நடிகர்கள் நகர்கிறார்கள். ஆனால் அந்த மேடைக்கும் நடிகர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நடிகர்கள் இல்லாவிட்டாலும் மேடை அப்படியேதான் காலியாக இருக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் 1915ஆம் ஆண்டு ஐன்ஸ்டீன் இந்த மாபெரும் மாயையை உடைத்தார். அவர் சொன்னார், விண்வெளி என்பது காலியான ஒரு வெற்றிடம் அல்ல, அது ஒரு பௌதீக கட்டமைப்பு. பௌதீக கட்டமைப்பு, இன்னும் சுருக்கமாக சொன்னால் விண்வெளி என்பது ஒரு மாபெரும் துணி, ஃபேப்ரிக். மேலும் அந்த விண்வெளி என்ற துணியோடு காலம், டைம் என்ற இன்னொரு பரிமாணத்தையும் அவர் இணைத்தார். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் என்பது நீளம், அகலம், உயரம் என்ற 3 பரிமாணங்களை கொண்ட விண்வெளியும் காலம் என்ற 4வது பரிமாணமும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதபடி பின்னப்பட்ட ஒரு விண்வெளி காலம், ஸ்பேஸ் டைம் என்ற மாபெரும் துணியால் ஆனது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும், நீங்கள், நான், பூமி, சூரியன் என அனைத்தும் இந்த ஸ்பேஸ் டைம் என்ற துணிக்குள் தான் குடியிருக்கின்றன. அத்தியாயம் 2. ஈர்ப்பு விசை. ஒரு விசையே அல்ல. ஸ்பேஸ் டைம் துணியை கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் அடுத்ததாக பல நூற்றாண்டுகளாக உலகை ஆண்ட நியூட்டனின் ஈர்ப்பு விசை, கிராவிட்டி என்ற கருத்தியலையே அடித்து நொறுக்கினார். நியூட்டனின் படி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு விசைதான் பூமியை சூரியனை நோக்கி இழுத்துச் சுற்ற வைக்கிறது. ஆனால் ஐன்ஸ்டீன் ஒரு கேள்வியை கேட்டார். சூரியன் திடீரென மாயமாக மறைந்துவிட்டால் பூமி எப்போது தன் பாதையை விட்டு விலகி இருளில் பயணிக்கும்? நியூட்டனின் கோட்பாட்டின்படி சூரியன் மறைந்த அடுத்த நொடியே 0 செகண்ட்ஸ் ஈர்ப்பு விசை அறுபட்டு பூமி விலக வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தகவலும் ஒளியின் வேகத்தை விட வினாடிக்கு 3 லட்சம் கிமீஸ் வேகமாக பயணிக்க முடியாது என்பது இயற்கை விதி. சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும் நிலையில் ஈர்ப்பு விசை மட்டும் எப்படி 0 வினாடியில் பூமியை அடையும்? நியூட்டனின் கோட்பாட்டில் ஒருவது மாபெரும் ஓட்டை இருப்பதை ஐன்ஸ்டீன் உணர்ந்தார். இங்குதான் ஐன்ஸ்டீன் தனது பொது சார்பியல் கோட்பாட்டின் மாபெரும் விதியை கூறினார். ஈர்ப்பு விசை என்பது உங்களை இழுக்கும் ஒரு விசை, ஃபோர்ஸ் அல்ல. அது விண்வெளி காலம், ஸ்பேஸ் டைம் வளைவதால் ஏற்படும் ஒரு மாயை. இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெரிய ரப்பர் துணியை டிராம்போலின் 4 புறமும் இழுத்து கட்டிக்கொள்ளுங்கள். அந்த ரப்பர் துணிதான் ஸ்பேஸ் டைம். இப்போது அதன் நடுவில் ஒரு கனமான இரும்பு குண்டை சூரியனை வையுங்கள். அந்த இரும்பு குண்டின் எடையால் ரப்பர் துணியின் மையப்பகுதி பள்ளமாக வளைந்து கொடுக்கும் அல்லவா? இப்போது ஒரு சிறிய கோழிக்குண்டை பூமியை அந்த ரப்பர் துணியின் ஓரத்தில் உருட்டிவிடுங்கள். அந்த கோழிக்குண்டு என்ன செய்யும்? நடுவில் உள்ள இரும்பு குண்டு உருவாக்கிய அந்த பள்ளத்தின் சரிவில் வட்டமாக சுழன்று சுழன்று ஓடும். இங்கே இரும்பு குண்டு சூரியன் கோழிக்குண்டை பூமியை ஒரு கயிறு கட்டி இழுக்கவில்லை. அது ரப்பர் துணியை, ஸ்பேஸ் டைமை வளைத்தது.
அந்த வளைவின் வழியே கோலிக்குண்டு பூமி பயணிக்கிறது. இதை அமெரிக்க இயற்பியலாளர் ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரியில் சுருக்கினார். நிறை விண்வெளி காலத்திற்கு எப்படி வளைய வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. வளைந்த விண்வெளி காலம் நிறைக்கு எப்படி நகர வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. ஈர்ப்பு விசை என்ற ஒன்றே பிரபஞ்சத்தில் இல்லை, அனைத்தும் வளைந்த பாதையில் நடக்கும் பயணங்களே. அத்தியாயம் 3. காலத்தின் வளைவும் மலை உச்சியின் ரகசியமும். விண்வெளி ஒரு மாபெரும் துணி, அது பருப்பொருட்களின் எடையால் வளைகிறது என்பதை பார்த்தோம். ஆனால் அந்த துணியின் பெயர் விண்வெளி காலம், ஸ்பேஸ் டைம். அப்படியானால் விண்வெளி வளையும் போது அதோடு பின்னப்பட்டிருக்கும் காலமும் வளைய வேண்டும் அல்லவா? ஆம், அதுதான் இயற்கையின் அதி அற்புதம். எங்கு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதோ அங்கே காலம் மிக மெதுவாக நகரும். இதை கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் என்கிறார்கள். உதாரணமாக, பூமியின் மையப்பகுதிக்கு அருகில் இருக்கும் தரைப்பகுதியில் ஈர்ப்பு விசை அதிகம். எனவே அங்கே இருப்பவர்களுக்கு காலம் மெதுவாக செல்லும். ஆனால் தரையிலிருந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் உள்ள ஒரு மலையின் உச்சியில் ஈர்ப்பு விசை சற்று குறைவு. எனவே அங்கே இருப்பவர்களுக்கு காலம் வேகமாக செல்லும். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் தரைப்பகுதியில் கழித்துவிட்டு உங்களின் இரட்டை சகோதரர் தன் வாழ்நாள் முழுவதையும் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் கழித்தால் பல வருடங்கள் கழித்து உங்களை விட உங்கள் சகோதரருக்கு வயதாகும் வேகம் சற்று அதிகமாக இருக்கும். இது வெறும் தத்துவம் அல்ல, அணுகடிகாரங்களை அட்டாமிக் கிளாக்ஸ் கொண்டு நிரூபிக்கப்பட்ட முழுமையான உண்மை. இது நமது அன்றாட வாழ்வில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் போன், ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து 20,000 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்றன. அங்கு பூமியின் ஈர்ப்பு விசை மிக குறைவு. எனவே பூமியில் உள்ள நமது கடிகாரத்தை விட செயற்கைக்கோளில் உள்ள கடிகாரம் தினமும் 38 மைக்ரோ வினாடிகள் அதிவேகமாக ஓடுகிறது. செயற்கைக்கோளில் உள்ள மென்பொருள் ஐன்ஸ்டீனின் பொதுச்சார்பியல் கோட்பாட்டின் கணிதத்தை பயன்படுத்தி தினமும் அந்த 38 மைக்ரோ வினாடிகளை கழித்து பூமியின் நேரத்தோடு அதை ஒத்திசைவு சிங்க் செய்கிறது. ஐன்ஸ்டீன் என்ற ஒரு மேதை மட்டும் 1915இல் இந்த கோட்பாட்டை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்று உலகில் உள்ள எந்த ஒரு விமானமும் கப்பலும் உங்கள் உப்பேர்காரும் சரியான இடத்திற்கு செல்லவே முடியாது. அத்தியாயம் 4. 1919 சூரிய கிரகணமும் ஒரு மேதையின் சரித்திரமும். ஐன்ஸ்டீன் தனது பொதுச்சார்பியல் கோட்பாட்டை ஒரு பேப்பரில் கணித சமன்பாடுகளாக எழுதி வெளியிட்ட போது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் அவரை பார்த்து சிரித்தது. கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் டைம் வளைகிறதா? இதை எப்படி நிரூபிப்பது என்று கேட்டனர். ஐன்ஸ்டீன் ஒரு வழியை சொன்னார். சூரியனின் எடை மிக அதிகம். எனவே அது தன்னை சுற்றியுள்ள ஸ்பேஸ் டைமை ஒரு பெரிய பள்ளமாக வளைத்திருக்கும். சூரியனுக்கு நேர் பின்புறம் பல ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களிலிருந்து வரும் ஒளி சூரியனை கடந்து வரும்போது அந்த பள்ளத்தில் இறங்கி வளைந்துதான் நம் கண்களை அடைய வேண்டும். எனவே நட்சத்திரங்கள் இருக்கும் உண்மையான இடத்தை விட அவை சற்று தள்ளி இருப்பதைப் போல நமக்கு தோன்றும். ஆனால் சூரியனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரங்களை நாம் எப்படி பார்க்க முடியும்? சூரியனின் பகல் வெளிச்சம் அதை மறைத்து விடுமே. இதற்கு ஒரே வழி, முழு சூரிய கிரகணம், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். 1919ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி சர் ஆர்தர் ஸ்டான்லி எடிங்டன் என்ற பிரிட்டிஷ் வானியலாளர் மேற்கு ஆப்பிரிக்காவின் பிரின்சிபே தீவிற்கும் பிரேசில் நாட்டிற்கும் தனது குழுக்களை அனுப்பி அந்த மாபெரும் சூரிய கிரகணத்தை புகைப்படம் எடுத்தார். புகைப்படங்களை ஆராய்ந்தபோது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் உறைந்து போனது. ஐன்ஸ்டைன் கணிதத்தில் என்ன சொன்னாரோ அதே அளவு கோணத்தில் நட்சத்திரங்களின் ஒளி சூரியனின் ஈர்ப்பு விசையால் வளைக்கப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத தெய்வமாக போற்றப்பட்ட நியூட்டனின் விதிகள் தகர்க்கப்பட்டு ஐன்ஸ்டைன் என்ற மனிதன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் ஒரு காகிதத்தில் அவிழ்த்து விட்டான் என்ற செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. அத்தியாயம் 5. பிரபஞ்சத்தின் அரக்கர்களும் காலத்தின் மரணமும். சூரியன் போன்ற சாதாரண நட்சத்திரங்களே ஸ்பேஸ் டைமை வளைக்கும் என்றால் கற்பனைக்கு எட்டாத எடை கொண்ட மாபெரும் அரக்கர்கள் அந்த ஸ்பேஸ் டைமை என்ன செய்வார்கள்? அந்த அரக்கர்கள்தான் கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ். ஒரு மாபெரும் நட்சத்திரம் இறந்து அதன் ஒட்டுமொத்த நிறையும் மாஸ் ஒரு சிறிய புள்ளிக்குள் சுருங்கும்போது அதன் ஈர்ப்பு விசை முடிவில்லாத எல்லையை தொடுகிறது. ரப்பர் துணியில் இரும்பு குண்டை வைத்தால் பள்ளம் ஏற்படும் என்று பார்த்தோம்.
அந்த இரும்புக் குண்டின் எடை எல்லையற்றதாக இன்ஃபினைட் மாறினால் என்ன ஆகும்? அந்த ரப்பர் துணி தாங்க முடியாமல் ஒரு முடிவில்லாத இருண்ட கிணறு போல கீழே தொங்கும். அதுதான் கருந்துளை. கருந்துளையின் வளைவு எவ்வளவு பயங்கரமானது என்றால், பிரபஞ்சத்திலேயே அதிக வேகம் கொண்ட ஒளியால் கூட அந்த கிணற்றின் சுவரில் ஏறி தப்பித்து வர முடியாது. ஆனால் இதில் உங்களை உறைய வைக்கும் ஒரு உண்மை ஒளிந்துள்ளது. ஈர்ப்பு விசை அதிகரிக்க அதிகரிக்க காலம் மெதுவாகும் என்று பார்த்தோம் அல்லவா? கருந்துளையின் ஈர்ப்பு விசை எல்லையற்றது என்பதால் கருந்துளையின் எல்லையான நிகழ்வெல்லையில் இவெண்ட் ஹொரைசன் காலம் முற்றிலுமாக நின்றுவிடுகிறது. டைம் ஸ்டாப்ஸ் என்டையர்லி. உங்கள் நண்பர் ஒருவர் விண்கலத்தில் ஒரு கருந்துளையை நோக்கி செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தூரத்திலிருந்து அவரை பார்த்தால் அவர் கருந்துளையை நெருங்க நெருங்க அவர் அசைவது உங்களுக்கு மிக மிக மெதுவாக தெரியும். அவர் அந்த நிகழ்வெல்லையை தொடும் அந்த நொடியில் ஒரு பாஸ் பட்டனை அழுத்தியதைப் போல அவர் அப்படியே உறைந்து நிற்பார். பிரபஞ்சம் அழியும் வரை நீங்கள் அவரை பார்த்தாலும் அவர் அப்படியே உறைந்துதான் காட்சியளிப்பார். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் அந்த எல்லையில் காலம் என்ற ஒன்று மரணித்து விடுகிறது. அத்தியாயம் 6. விண்வெளி கால அதிர்வுகள். கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஐன்ஸ்டைன் தனது கோட்பாட்டாட்டின் ஒரு பகுதியாக இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். ஒருவேளை பிரபஞ்சத்தில் 2 மாபெரும் கருந்துளைகள் ஒன்றோடு ஒன்று சுழன்று மோதிக்கொண்டால் தண்ணீரில் கல்லை எரியும் போது உருவாகும் அலைகளைப் போல ஸ்பேஸ் டைம் என்ற இந்த துணியிலேயே அதிர்வுகள் உருவாகி பிரபஞ்சம் முழுவதும் ஒளியின் வேகத்தில் பரவும். இதை கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்றார். ஆனால் இந்த அலைகள் பூமியை வந்தடையும் போது ஒரு அணுவை விட சிறிய அளவில் இருக்கும் என்பதால் இதை மனிதர்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது என்றும் அவர் நினைத்தார். ஆனால் மனிதனின் அறிவியல் தாகம் ஐன்ஸ்டைனையே மிஞ்சிவிட்டது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி லைகோ எனப்படும் மாபெரும் லேசர் ஆய்வு மையத்தின் மூலம் மனித குலம் முதன்முறையாக அந்த விண்வெளி கால அதிர்வுகளை உணர்ந்தது. சுமார் 1.3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு 2 மாபெரும் கருந்துளைகள் மோதிக்கொண்டதால் உருவான அந்த அதிர்வு பிரபஞ்சம் முழுவதும் பயணித்து 2015ஆம் ஆண்டு பூமியை, நம் உடல்களை, இந்த உலகத்தை ஒரு அணுவின் அளவிற்கும் குறைவான பின்னத்தில் நீட்டிச் சுருக்கிச் சென்றது. ஐன்ஸ்டைன் இறந்து 60 வருடங்கள் கழித்து அவரது கோட்பாடு மீண்டும் ஒருமுறை 100% உண்மை என நிரூபிக்கப்பட்டது. முடிவுரை. கால இயந்திரத்தில் பயணிக்கும் நாம் ஐன்ஸ்டைனின் பொது சார்பியல் கோட்பாடு என்பது வெறும் இயந்திரங்களுக்கான கணிதம் அல்ல. அது நமது இருப்பு பற்றிய ஒரு மாபெரும் தத்துவம். நாம் அனைவருமே விண்வெளி காலம் என்ற ஒரு மாபெரும் பாயில் பின்னப்பட்ட நூல்கள். நீங்கள் வீட்டில் அமைதியாக எந்த அசைவும் இன்றி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் விண்வெளியில் நகரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்களுக்குள் ஒரு இரகசிய பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. விண்வெளி, காலம் என்ற 2 விஷயங்களில் உங்கள் ஒட்டுமொத்த பயணத்தின் வேகம் எப்போதுமே ஒளியின் வேகத்திற்கு சமம். நீங்கள் விண்வெளியில் நகராமல் அமைதியாக அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த வேகமும் காலம் என்ற பரிமாணத்தின் வழியே முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. ஆம், நீங்கள் எதுவும் செய்யாமல் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் ஒளியின் வேகத்தில் காலத்தின் வழியே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு காலப்பயணியே. டைம் டிராவலர். அறிவியலின் இந்த ஆழமான பயணம் உங்கள் சிந்தனையின் எல்லையை விரிவடையச் செய்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.